வணக்கம். இது கடலூர்ல நம்ம போட்டு குடுத்துருக்கிற ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். இது மாரி நமக்கு இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்த பதிவு பண்றதுக்கு, முதல்ல நீங்க சூர்யா கார் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல போய் நீங்க பதிவு பண்ணணும். அந்த சூர்யகார் வெப்சைட்டும், டிஎன்இபி இருக்குல்ல, அதான் இப்ப டிஎன்பிடிசிஎல்னு மாத்திருக்காங்க. டிஎன்இபி டான்ஜெட் கோட்ன்னு மாத்துறாங்க. இப்ப டிஎன்பிடிசிஎல்னு மாத்திருக்கிறாங்க. அதோட லிங்க் இந்த சூர்யகர் அப்படிங்கிற வெப்சைட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த வெப்சைட்டோட 11 பேங்க்கு, அதாவது கவர்மெண்ட்டோட பேங்க்கும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்க வீட்டுக்கு சோலார் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த போர்ட்டல்ல போய் நீங்க பதிவு பண்ணணும். இந்த போர்ட்டல்ல பதிவு பண்ணும்போது, உங்களுடைய பெயரு, ஆதார் ஐடியில என்ன இருக்கோ, அதே பேர் தான் உங்களுக்கு பேங்க்லயே இருக்கணும். அதே பேர் தான் உங்களுடைய வாக்காளர் அட்டையில இருக்கணும். அதே பேர் தான் உங்களுடைய இபி சர்வீஸ் கனெக்ஷன்லயே இருக்கணும். இத 3யும் நீங்க வெரிஃபை பண்ணிக்கங்க. இது 3 கரெக்ட்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாம கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நமக்கு 2டே நாள்ல ரூ. 2,00,000 லோன் கிடைச்சிரும். இந்த லோனுக்கு 6.5% 7% 1/2 பைசா வட்டி தான் இதுக்கு ஆகுது. ரொம்ப ரொம்ப கம்மியான வட்டியில இந்த வீட்டுக்குரிய லோன் குடுக்குறாங்க. நம்ம ஈபி பில்லு கட்டக்கூடிய பில்லோட தொகையோட கொஞ்சம் ஒரு ரூ. 500 ரூ. 1000 அதிகமா போட்டு, மாசம் மாசம் நம்ம கட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டா இந்த சோலார் சிஸ்டம் உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடுது. கிட்டத்தட்ட வங்கியில போய் நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா கூட, இந்த தொகை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா 35லேருந்து 36% வரைக்கும் நமக்கு வட்டி கிடைக்கிற மாரி இந்த லோன் கிடைக்குது. இந்த சோலார் பேனல் ஒரு முறை போட்டுட்டீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் உதய் திட்டத்தின் கீழ நம்முடைய கரண்ட் பில்ல 6% கூட்டுறதுக்கு வகை செஞ்சிருக்காங்க. எத்தனை முறை கரண்ட் பில்ல கூட்டுனா கூட, நம்ம வீட்டுக்கு கரண்ட் பில்லே வராது. இப்ப நீங்க 3 கிலோவாட் சிஸ்டம் போட்டிருக்கீங்கன்னா, ஒரு கிலோவாட்டுக்கு ரூ. 100ன்னு அப்ராக்ஸிமேட்டா வச்சுக்கோங்க. மினிமம் சார்ஜ் வெறும் ரூ. 300 மட்டும் தான் கட்டுவீங்க. ரூ. 4,500லேருந்து ரூ. 5,000 வரைக்கும் வரக்கூடிய பில்லு உங்களுக்கு பில்லே வராது. எல்லாமே பில் எல்லாம் 0 ஆயிடும். அதேமாரி மாசத்துல அதிகமான உற்பத்தி இருந்துச்சுன்னா, அந்த பில்ல அடுத்த மாசத்துக்கு நீங்க கொண்டு போய் நீங்க பயன்படுத்திக்கலாம். இது மாரி கூடுதலா இருக்கக்கூடிய மின்சாரத்த அடுத்த மாசத்துக்கு நீங்க கொண்டு போய்க்கிட்டே இருக்கலாம். அது நம்ம ஈபி கணக்குலயே இருக்கும். இந்த கூடுதல் மின்சாரத்துக்கு ஈபிலேருந்து நமக்கு பணம் குடுக்க மாட்டாங்க. நெறைய பேர் அப்படி கேட்குறாங்க. ஈபிலேருந்து நமக்கு பணம் குடுப்பாங்களா? நம்ம நெறைய கரண்ட் உற்பத்தி பண்ணி குடுத்து, ஈபிலேருந்து பணம் சம்பாதிக்கலாமா? அப்படி கேட்குறாங்க. அப்படி இல்ல. உங்களுடைய எக்ஸஸ் யூனிட் கூடுதலா இருக்கிறது எக்ஸ்போர்ட் எக்ஸஸ் அப்படின்னு ஒரு கட்டம் போட்டு இருக்கும். இது ஒவ்வொரு மாசமும் கூடுதலா இருக்கிறத அடுத்த மாசத்துக்கு கொண்டு போலாம். இப்போ ஒரு மாசம் நீங்க கூடுதலா இருக்கு. அடுத்த மாசத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. அடுத்த மாசம் கொஞ்சம் நெறைய உபயோகம் ஆயிருச்சு. ஏசி அதிகமா போட்டுட்டோம் அப்படின்னா, போன மாசத்தோட கூடுதல இந்த மாசம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பயும் உங்களுக்கு கரண்ட் பில் வராது. இந்த மாரி ரொம்ப அற்புதமான ஆன் கிரிட் சிஸ்டம் இப்போ நடைமுறையில இருந்துகிட்டு இருக்குங்க.